வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் டெக்னிக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப்ங்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கேருந்து வரும் எந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுடன் வரும். ரொம்ப நன்றி. வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் டெக்னிக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எப்படி நீங்கள் இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க புதுசாக. ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரோ எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. எல்லோரும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. உங்களுக்கும் அது ஆசையாக இருக்கும் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த இது நான் இப்போ சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. இது இப்போ டோட்டலி வேறு சைட் இது. இதில் நிறைய வழி இருக்குது. நான் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சும்மா ஜஸ்ட் காமிக்கிறேன். யூ கேன் கோ டு ப்ளே ஸ்டோர் அண்ட் ஜஸ்ட் சர்ச் ஃபார் இன்ட்ரோ மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நிறையா வழி இருக்குது, நான் சொல்கிறேன். இன்ட்ரோ மேக்கர் சர்ச் பண்ணிவிட்டு நிறையா இருக்கும். யூடியூப்லேயே ஒன்று இருக்குது பாருங்கள். அது நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி எடிட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் இதுலேயும் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ சொல்லித்தர போகிறது ரொம்பவே சூப்பரான ப்ரொஃபஷனலான சைட். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் போய்க்கோங்க. நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அந்த சைட்டுக்குள்ளே போயாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஆன்லைன் வீடியோ அனிமேஷன், லோகோ அண்ட் வெப்சைட் மேக்கர்னு இருக்கும். அதாவது இந்த ஆப் மூலிமா நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம், அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம், வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம போகிற ஒரு வீடியோ நம்ம வர சேனல்ஸ் அடுத்தடுத்த வீடியோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு வெப்சைட்டும் ஓப்பன் பண்ண போகிறோம். எல்லா வெப்சைட்ஸ், அதாவது என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நல்லா வளர்த்து விடுங்க, டெவலப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒய் ரெண்டர் ஃபாரஸ்ட் வீடியோ அப்படின்ட்டு இருக்கு. அந்த இடத்துல ட்ரை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு ஆன்லைன் வீடியோ அண்ட் அனிமேஷன் மேக்கர் இன் யோர் ப்ரௌசர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் க்ரியேட் வீடியோ அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 3D எக்ஸ்பிளைனர், டூல் கிட், கிளியர், அது மாதிரி இதுதான் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் லோகோ. அது அங்கே ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த ரெண்டர் ஃபாரஸ்ட்டோட லோகோ. அங்கே மேலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதான் ரெண்டர் ஃபாரஸ்ட் லோகோ. அதனால தான் உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல உங்கள் லோகோ வச்சுக்கலாம். ப்ளஸ் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு, அது என்னென்னு சொல்கிறேன். லாஸ்ட்டாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படி நிறையா இதில் பேஜஸும் இருக்குது. அதான் அதில் ஹைலைட்டு. பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தம் 13 டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, 13 பேஜஸ். அதில் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்கோம் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு இது 3D எக்ஸ்பிளைனர் டூல் கிட் அதை தொடுறேன். அது மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை தொட்டுக்கோங்க. தொட்ட அப்புறம் செகண்ட் இப்படி வரும். இதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இது ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 3D எக்ஸ்பிளைனர் டூல் கிட்ட உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதில் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு டெம்ப்ளேட் என்ன வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் டெம்ப்ளேட்ஸ் இங்கே இருக்கிறதுல. நான் இந்த மார்பிள் ஆக்ரிலிக் லோகோ அப்படிங்கிற டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ளே பட்டன் கொடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ நம்ம இதை ஏற்றிக்கலாம். ஓகே, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், க்ரியேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அது எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டியூரேஷன் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் இப்போ க்ரியேட் நவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இதில் தான் உங்கள் லோகோ கொடுக்கணும். 2 இடத்துல உங்கள் லோகோ கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட் இடத்துல லோகோ, செகண்ட் உங்களோட நேம். இதில் இந்த லோகோ என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
I'm just using my logo. என்னோட லோகோ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என் லோகோ சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்னிங் சீம்ஸ் யூ அப்லோடட் இமேஜஸ் நாட், அதாவது இந்த இமேஜ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லுது. ப்ளீஸ் யூஸ் பிஎன்ஜி ஃபார் பெட்டர், பிஎன்ஜி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுப்போம். இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஜூம் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுக்கலாம். ஒரு ஓகே கரெக்டாக இருக்குது. கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஓகே, கொஞ்சம் சைடில் இடம் இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஜூம் பண்ணி பெருசாக கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, நான் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லோகோ நான் எதில் க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அது லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகும். ஓகே, இப்போ செகண்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கு காமிக்கும், நீங்கள் எடுத்துருக்கிற வீடியோ வந்து எந்த மாதிரி இருக்குது, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படி காமிக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து தமிழ் டெக்னிக்ஸ்னு எழுதுகிறேன். ஓகே, இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் போயிடும். இதில் வேணுங்கன்னா இதில் டெக்ஸ்ட் மாற்றிக்கலாம், ஸ்டைல் மாற்றிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். லோட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு. அங்கே மேலே ஸ்டைல் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த லுக்குன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து வீடியோ எப்படி லுக் ஆகணுமா, எந்த மாதிரி லுக் ஆகணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இருக்கிறது நார்மலாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இது வேணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு இப்போ அந்த உங்கள் வீடியோவுக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்குதுன்னு. எனக்கு இப்போ வந்து இந்த எல்லோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால எல்லோ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு வந்து அந்த ஒயிட்டில் இருந்துச்சு. அடுத்து வந்து ஃபாண்ட்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து உங்கள் இதுக்கு என்னென்ன ஃபாண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலி நான் ஃபஸ்ட் ஃபாண்ட்டே சூஸ் பண்ணுறேன் சும்மா. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போகணும். மியூசிக் பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுத்துட்டு அதில் இருக்கிற மியூசிக்கே உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த மியூசிக் ப்ளே ஆகும். உங்களுக்கு இது ஓகே அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. எல்லாம் அதுலேயே நிறையா மியூசிக்ஸ் இதில் இருக்குது பாருங்கள். ஹாப்பி பர்த்டே, எனர்ஜெட்டிக், க்ளீன், சிம்பிள், எனர்ஜெட்டிக் மார்னிங், அப்பீட், ஃபாஸ்ட், கசினோ ப்ளே நிறையா இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வாய்ஸ் ஓவர் கூட பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவர்னால் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த ப்ரிவ்யூ அதை தொட்டிங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ ப்ரிவ்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஹை குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பை ஹை குவாலிட்டினா உங்களுக்கு வந்து காசு கேட்கும். அதாவது ஃபுல்லாக விஐபி வெர்ஷன் வாங்குறதுக்கு. பட் உங்களுக்கு நமக்கு அது வேணாம். இதில் பண்ணிங்கன்னா நான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த ட்விஸ்ட் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த ஒன்றுமே கிடையாது. அந்த ட்விஸ்ட் வந்து என்னன்னா ஒன்றும் கிடையாது, இதுதான். அதாவது நீங்கள் அந்த உங்கள் வீடியோவில் வந்து கீழே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற லோகோ தெரியும். அந்த லோகோ வந்து உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் அசிங்கமாகவும் இருக்கும், இல்லை உங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் கூட பண்ணும் மைண்டை. அதை மட்டும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. பட் நான் அதை இப்போ சொல்ல மாட்டேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு 50 லைக்ஸ் ஒரு 15 சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணிங்க அப்படிங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே அடுத்து அது எப்படி அதை போக வைக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு இப்போ உடனே வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம போட்ட வீடியோவை நான் ப்ரிவ்யூ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் வாங்க. ஓகே, வேறு லெவலாக இருக்குதுல்ல அது. ஓகே, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ப்ளே கொடுத்துட்டேன் பாருங்கள். சூப்பராக இருக்கலாம்.
ஓகே சூப்பர். அங்கே லோகோ இருக்குன்னு சொன்ன பாருங்கள், கிரியேட்டட் பை ரெண்டர் ஃபாரஸ்ட். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது போக வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுவரையும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹரிஷ். நன்றி, வணக்கம், பாய்.